கண்ணுக்கொரு வண்ணக்கிளி காதுக்கொரு காணக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நான் தானையா தத்தித்தவளும் தங்கச்செமிழான் பொங்கிப் பெருகும் சங்கத்தமிழான் முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா சுவையான தேங்காய் பால் மரக்கறி ரொட்டி தான் சுட போறேன். நேற்று சொல்லுங்க, இன்னைக்கு வேறு சாப்பாடு தான் செய்வோம் இருந்தோம். ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா காலையில இருந்து நல்ல வெயில் அடிச்சு கொண்டு இருந்துச்சு, மண்டையை பிளக்கிற வெயில் அடிச்சு கொண்டு இருந்துச்சு. நாங்க வெளியில போயிட்டு வரும்போது நண்பர்களே, பிறகு ஒரு 4 மணி போல பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா இருட்டி கொண்டு வந்து செம்ம மழை அடிச்சு ஊத்தி விட்டுட்டு போயிட்டு மழை தெரியுமா. மழை வந்தா என்ன செய்யணும், ரொட்டி சுட்டு சாப்பிடணும். மழையை கண்டாலே ரொட்டி சாப்பிடணும்னு ஆசை வந்துடும் நண்பர்களே எனக்கு. அதோட கடை ரெண்டு பாத்தீங்கன்னு சொன்னா சுவையான தேங்காய் பால் ரொட்டி மரக்கறி எல்லாம் போட்டு சுட்டு அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கார சாரமா கட்ட சம்பளம் முடிச்சு பிளேன் டீ போட்டு சாப்பிட போறோம். செம்ம டேஸ்டா இருக்கும். அப்படியே ரொட்டியை சாப்பிட்டுட்டு பிளேன் டீ குடிக்க இந்த மலைக்கு நல்ல ஒரு இதமா தான் இருக்கும். அதான் செய்ய போறேன். அது எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப கடை சுவையான தேங்காய் பால் மரக்கறி ரொட்டியை சுட்டு அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கட்ட சம்பளம் செஞ்சு சாப்பிட போறோம். நாங்க கப்பல் எல்லாம் விட்டு நல்ல மலைக்கு நல்லா நனைஞ்சு தொப்பியா வந்துட்டோமே தம்பி. இப்ப வாங்க கடை செய்யலாமா? அங்கே சுந்தரமூர்த்திக்கு விட்டு நாங்கள் நண்பர்களே அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 கப்பல் கவுண்டுட்டு ஒரு கப்பல் போய்கொண்டிருந்தோம். அது ஆக குப்பரை கவுண்டுட்டு. அதான் இதுதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போய்கொண்டிருந்தது. இப்போ அதுதான் குப்பரை கவுண்ட் இருக்கு. போய் எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்த சாமான எல்லாத்தையும் கொடுத்துட்டு கவுண்டுட்டு நண்பர்களே போயிட்டு உங்களுடைய சொல்லுங்க. இப்படி கப்பல் விட்ட ஞாபகங்கள் யாருக்கு உண்டு? மறக்காம சொல்லுங்க சரியா? நாங்க விடுவோம், வெள்ளத்தை கண்டா இப்படித்தான் கப்பல் செஞ்சு விடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரொட்டிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் ரொட்டிக்கு மாவை குழைப்போம். இது மாவு எடுத்துருக்கிறேன், ஆல் பர்பஸ் ஃப்ளார் நல்லா அரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். நல்ல மழை நண்பர்களே, இந்த மழைக்கு ரொட்டி சாப்பிட எப்படி இருக்கும் தம்பி? சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு வேண்டா? இனி இதோட பாருங்க கேரட் ஒரு 2 கேரட்டை துருவி வச்சிருக்கிறேன். போஞ்சி 2-3 போஞ்சி இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் சேர்ப்போம். இதை விட வேறு ஏதாவது மரக்கறி நீங்கள் சேர்க்குறேன்டாலும் நீங்கள் சேர்க்கலாம். கேப்சிகம் செய்யலாமா? கூட அது நிற்கும் வேணாமே. இதோட லீட் சேர்க்குறேன் பாருங்க, இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். லீட்ஸ் சேர்க்கலாம் ஆனால் வேணாம், வரும் ஆனால் வராது. இந்த மாதிரி உப்பு சேர்க்குறேன் போதுமே. இதோட தேங்காய்ப்பு திருவி வச்சிருக்க தேங்காய்ப்பு நடு தேங்காய்ப்போ கரல் இல்லாமல் திருவி எடுத்துருக்கிறேன். இனி இதோட கட்டத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். அதுக்கு பிறகு வேறு என்ன சேர்ப்போம்? வேறு என்ன எல்லாம் சேர்த்தாச்சு என்ன கலந்துடுவோம். நல்லா முதல் கலந்துடுவோம். இப்போ பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு எல்லாத்தையும். இனி இதுக்கு தண்ணி சேர்த்து நான் குழைக்க போகிறதில்ல, தேங்காய் பால் சேர்த்து தான் குழைக்க போகிறேன். 1ஆம் பாலும் 2ஆம் பாலும் புளிஞ்சு வச்சுருக்கேன். ஆக கணக்கையில் கொஞ்சமாக புளிஞ்சு வச்சுருக்கேன். பார்த்தான் விடணும் வேண்டாம். அந்த மரக்கறிகளில் தண்ணி இருக்குது, தண்ணித்தன்மை இருக்குது தானே. ஒரேடியாக விட்டோம்னா இது தண்ணியாக போயிடும், சொதண்டு. அதால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்சிருப்போம். இப்போ இது காணாது, இன்னொரு கொஞ்சம் விடுவோம். நல்லா குழைச்சிருப்போம். இப்போ பாருங்க இப்படி குழைச்சாச்சு. இனி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு அப்படியே பிரட்டி குழைச்சிருக்க வேண்டிய. இப்போ பாருங்க நண்பர்களே, எல்லாம் குழைச்சி இந்த மாதிரி பிரித்து எடுத்துட்டேன். இனி சுட்டு எடுக்க வேண்டியதான் ரொட்டியை. இப்போ பாருங்க நண்பர்களே, எல்லாம் குழைச்சி இந்த மாதிரி பிரித்து எடுத்துட்டேன். இனி ரொட்டியை சுட்டு எடுக்க வேண்டியதான். கடலை சம்பல் அடிக்க போகிறோம் நண்பர்களே. அதுக்கு வெங்காயம், பெரிய வெங்காயம் அதை முதல் அடிப்போம். இதோட கொஞ்சமாக உப்பும் சேர்க்குறேன். இனி கட்டத்தூள் சேர்க்குறேன். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். காணுமே நல்லா இல்லாட்டி சாப்பிடுங்க நல்லா உரைக்க. ஆனால் கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் கட்டத்தூள் நல்லா இருக்கு. காணுமோ கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் கருவேப்பிலை கூட சேர்க்கலாம் நண்பர்களே. இப்போ கருவேப்பிலை என்கிட்ட இல்லை.
இப்போ பாருங்க சடார் எங்களுக்கு கட்ட சம்பல் ரெடி. சடார் படார் கட்ட சம்பல் என்ன எடுப்போம். சாப்பிடலாம் வேணாம், இதோட சாப்பிடக்க இன்னும் நல்லா இருக்கும். தேசிக்காய் புளி இருந்தால் விடலாம். தேசிக்காய் புளி தேவையில்லை என்ன விடலாம், இருக்குது தான் ஆனால் வேணாம். இப்படி சாப்பிட நல்லா இருக்கு. சுவையான கட்ட சம்பல் ரெடி நண்பர்களே. நாங்கள் இனி ரொட்டியை சுடுவோம். இப்போ பாருங்க தோசைக்கல் சூடாது, நாங்கள் ரொட்டியை தேய்ச்சி எடுப்போம். கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கு பிறகு நாங்கள் குழச்சி வச்சிருக்கிற ரொட்டி மாவு எடுத்து தட்ட வேண்டிய அந்த மாதிரி கையாலேயே தட்டி விடலாம். அப்படி இப்போ பாருங்க இந்த மாதிரி தட்டியாச்சு. இங்கே தோசைக்கல்ல சூடாயிட்டு கொஞ்சமாக எண்ணெய், தேங்காய் எண்ணெய், அதுக்கு பிறகு இங்கே நாங்கள் தேய்ச்சி வச்சிருக்கிறத எடுத்து சுடுபடட்டும். அது சூடாகிறதுக்குள்ளே இங்கே மற்றது அடுத்ததையும் ரொட்டி சுடுபடுறதுக்குள்ளே அடுத்ததையும் நாங்கள் தேய்ச்சிடுவோம். மழை நேரம் ரொட்டி சாப்பிட நண்பர்களே சுமையா இருக்கும். நீங்களும் சுட்டு சாப்பிட்டு பாருங்க. ஏன்னா இந்த ரொட்டியை திருப்பி போட்டு விடுவோம் மற்ற பக்கம். பார்த்தீங்களா சூப்பராக வந்தங்க. லைட்டாக கொஞ்சமாக தேங்காய் மற்ற பக்கம் அவியட்டும், சுடுபடட்டும். இப்போ பாருங்க ரொட்டி சுடுபட்டுட்டு எடுப்பேன். இதே மாதிரி எல்லா ரொட்டிகளையும் சுட்டுட்டு ஓகே நண்பர்களே, ரொட்டியெல்லாம் சுட்டாச்சு பாருங்க. தேங்காய் பால் மரக்கறி ரொட்டி, இங்கால கட்ட சம்பல், பிளேன் கோப்பி தான் போட்டிருக்கேன். பிளேன் தான் போடுவோம் இருந்து நான் முடிஞ்சது. நான் வாங்க மறந்துட்டேன். வெளியில எல்லாம் போயிட்டு வந்து நான் எதை வாங்கணும் நினைச்சு போடணும், அதைத்தான் முதல்ல மறந்துட்டேன் நண்பர்களே. அதால பாத்தீங்கன்னா சொன்னா கோப்பி இருக்கும், எப்பவுமே எங்களை விட்ட கோப்பி இருக்குமோ அதோட பிளேன் கோப்பி போட்டாச்சு. இப்ப நான் சாப்பிட போறேன். சுட சுட ரொட்டி, அதுக்கு சம்பல், இனி கோப்பி. நான் சாப்பிட போறேன், டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா. ஓகே நண்பர்களே பாருங்க, சுட சுட சுவையான தேங்காய் பால் ரொட்டி பாருங்க. கட்ட சம்பளையும் எடுத்து இப்படி சாப்பிடணும். இப்போ ரொம்ப டேஸ்டா இருக்கு நண்பர்களே, ரொம்ப டேஸ்டா இருக்கு. இந்த மழைக்கு நண்பர்களே ரொட்டி சுட்டு சுட சுட சாப்பிட்டு பாருங்க, செம்மையா இருக்கும். இந்த மரக்கறிகள் எல்லாம் சேர்ந்து கடிபிடிக்க சும்மாவே சாப்பிடலாம், கட்ட சம்பளே தேவையில்லை. செம்மையா இருக்கு. எனக்கு நல்லாவே பிடிச்சிருக்கு நண்பர்களே, கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. அதுக்கு பிறகு விடவே மாட்டீங்க. தம்பி பிடிக்குமா உங்களுக்கு? பசி நினைக்கிற நண்பர்களே, பசிக்கும். அதுவும் ரொட்டி சுட்டு சாப்பிட்டா செம்மையா இருக்குமே. நம்ம மழைக்கு கோபி சுடுவது நண்பர்களே, அதில் நான் கொஞ்சம் தரம் குடிக்க போறேன். ரொம்ப டேஸ்டா இருக்கு. 2 ஜீவன் பசியில இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். பை டேட்டா. செம்மையா இருக்கு நண்பர்களே, செம்மையா இருக்கு.